ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மார்னிங் ரொட்டீன் விலாக் மாதிரி பார்க்கலாம். காலையில் எழுந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம மார்கழினால காலையில் எழுந்து கோலம் போடுவோம். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரத்திக்கு தேவையான லன்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளப்புனதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். என்னோடய யோகா அண்ட் மெடிடேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஒரு வேலையாக வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் போகும். அதுக்கப்புறம் கிடைக்கிற டைமில் கொஞ்சம் நடுவில் ரெஸ்ட் எடுத்துப்பேன் நான். ஸோ இதே மாதிரி தான் இந்த 30 டேஸும் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஏன்னா மார்னிங் சீக்கிரமாக எழுந்து இந்த ஒர்க்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணியாச்சு. பூஜை பண்ணிவிட்டு நம்ம பேக் டு கிச்சன் தான். கிச்சன் போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு ரெண்டுத்துக்குமே சேர்த்து ரெடி பண்ணிவிடுவேன் நான். ஸோ காலையில் சாம்பார் முதல்ல வச்சுருவேன். ஏன்னா அவனுக்கு லஞ்சுக்கு சாம்பார் ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் சாம்பார் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து காய்க்கு பொரியலுக்கெல்லாம் ரெடி பண்ணணும். சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி வந்து முருங்கை, கேரட் அண்டு பீன்ஸ் போட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வந்து நார்மலாக ஸ்டர் ஃப்ரை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அது தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு அந்த தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு வெண்டைக்காவெல்லாம் வந்து நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது மாதிரி தொக்கு மாதிரி ஒரு பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கு அண்ட் எக்கு பண்ணிவிட்டு அவனுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ மார்னிங் டிஃபனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வச்சு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ரீப்ரிப்பேர்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா கடகடன்னு நம்ம குயிக்காக பண்ணிடலாம். ஸோ சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான். புளி ஒரு சைடு ஊற வச்சுருக்கேன், வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு ஆனியன் போட்டு வதங்குற டைமில் நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது கூட நான் வந்து உப்பு போட்டதுனால அது நல்லா குயிக்காகவே வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைட் பருப்பு வேக வச்சதும் நல்லா வெந்துடுச்சு. சாம்பாருக்கு காயெலாம் வந்து எல்லாத்தையும் போட்டு வேகிற டைமில் நான் பொரியலுக்கான வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் பொடி போட்டுட்டு புளி கரைசலையும் சேர்த்துட்டு பருப்பு எல்லாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சோன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் சாம்பார். சைட் பை சைடு நம்ம பொரியலும் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணுறதுனால எல்லா வேலையும் கொஞ்சம் கடகடன்னு முடியும். ஏன்னா மார்னிங் வந்து ஸ்லோவாக பண்ண முடியாது. ஏன்னா டைம் வந்து 7 o'clock அவனை ஃபுல்லாக கிளப்பிட்டு நான் உட்கார வச்சா தான் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வண்டி வர்றதுக்கும் அவன் கிளம்புறதுக்குமே கரெக்டாக இருக்கும். என்னோடய குக்கிங் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 6:30 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போ தான் அவனை கிளப்பிட்டு நான் வந்து அவனுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் டைம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லேட் பண்ணிட்டாலுமே வந்து நம்மளால் அந்த ஆன் டைமுக்கு அவனை அனுப்ப முடியாது. அதே மாதிரி வந்து நம்ம அந்த தொக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காய் வந்து அதில் போட்டு அந்த குழம்பு இருக்கும். ஸோ ஆயிலும் சால்ட்டும் போட்டுட்டு ஒரு டாஸ் கொடுத்துட்டு அது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். வேணால் அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக தாளிப்பு கொடுத்துட்டு தக்காளி, வெங்காயம், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா அதை வந்து வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் திக்கான கிரேவி டெக்ஸ்சரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அது ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அது வந்து நல்லா சூப்பராக சுருண்டு சூப்பராக நம்மளுக்கு ஒரு பொரியல் கிடச்சிரும்.
அதுக்கப்புறம் வந்து முட்டை வெந்துட்டுருக்கு. நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கும் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். ஸோ 4 அடுப்புமே ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒர்க் போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் ப்ரித்திக்கு கொஞ்சம் பால் ஊற்றி கொடுத்துட்டு அவன் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவான் அவனை. அதுக்குள்ளே நான் வந்து அவனுக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கட்டிட்டு லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருவேன். அதுக்குள்ளே அவனே போயிட்டு கிளம்பிட்டு வந்துடுவான். அவனை வந்து ரெடி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஹெல்ப் வேணா மட்டும் கேட்பான், அப்போ பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அவனே தனியாகவே கிளம்பி வந்துடுவான். அதுக்குள்ளே அவனுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ லன்ச் பாக்ஸு பேக் பண்ணியாச்சு. அவனுக்கு பிரேக்குக்கு வந்து பீனட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இவனுக்கு வந்து பாயில் பண்ணி அப்படியே கொடுக்கணும். அதில் தாளிப்புலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ பாயில் பண்ணி சால்ட் போட்டு நம்ம கொடுத்தாலே அவன் சாப்பிட்டுட்டு வந்துடுவான். அதனால் நான் வந்து வேர்க்கலையை நல்லா வேக வச்சு சால்ட் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸ்பூன் வச்சுட்டு அதையும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். லன்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் வேன் வந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.